புதுச்சேரியில் உள்ள கோஃப்ரீ என்ற சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். சண்முகம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் கோஃப்ரீ சைக்கிள் என்ற நிறுவனத்தின் மூலம் பல கோடி மோசடி நடைபெற்று வருவதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளித்தது. இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காமராஜர் சாலையில் உள்ள அந்த இயங்க வரும் நிறுவனத்தில் சோதனை நடத்தினர். அப்போது 3 பேரை பிடித்து விசாரித்ததில் பல்வேறு உரிமங்கள், அதாவது ஆவணங்கள் அனைத்தும் போலியாக உருவாக்கப்பட்டு அந்நிறுவனம் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. மேலும் அந்நிறுவனத்தில் கட்டுக்கட்டாக பணம், குறிப்பாக 2,45,00,000 ரூபாய் பணம் இருப்பதை கண்டறிந்தது. உடனடியாக அவர்கள் வருவாய்த்துறை மற்றும் வருமானத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி தாசில்தார் பகுதிக்கு வந்து பணத்தை சீல் வைத்து நிறுவனத்தையும் சீல் வைத்து சென்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த நிறுவனத்தை பாதுகாப்பு வந்த நிலையில் இன்று மதியம் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்நிறுவனத்தில் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இச்சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் வருவாய்த்துறை, தாசில்தார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சைபர் கிரைம் போலீசார் ஆகியோர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை முழுவதுமாக முடிந்த பிறகு எவ்வளவு மோசடி நடைபெற்றது என்பது தெரிய வரும். இந்த மோசடி யார் தொடர்புள்ளார்கள் என்று தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.